இந்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மொத்த வருவாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் எந்தெந்த வகையிலிருந்து எவ்வளவு ரூபாய்கள் வருமானமாக கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, மொத்த பட்ஜெட்டில் 1 விழுக்காடு, அதாவது கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் அல்லாத மூலதன வருவாய் என்ற வகையில் கிடைக்கிறது. அடுத்தபடியாக சுங்க வரியின் மூலமாக 1,40,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் கிடைக்கிறது. இது மொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 4 விழுக்காடு அளவிற்கு இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் கலால் வரியின் மூலமாக 5 விழுக்காடு அளவிற்கு, அதாவது 1,75,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இருப்பதாக கூறப்படுகிறது. கலால் வரிக்கு அடுத்தபடியாக வரியல்லாத வருவாய் என்ற வகையில், அதாவது அரசாங்கத்திற்கு பங்குகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய டிவிடெண்டுகள், பல்வேறு வகையிலான கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் ஆகியவற்றின் மூலமாக 9 விழுக்காடு அளவிற்கு வருவாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய வரியின் மூலமாக 5,95,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் இருக்கும் என்றும் மொத்த வருமானத்தில் 17% அளவிற்கு இருக்கிறது. அடுத்ததாக மறைமுக வரிகளில் ஒன்றான சரக்கு மற்றும் சேவை வரியின் மூலமாக 6,30,000 கோடி ரூபாய் அளவிற்கு, அதாவது மொத்த வருமானத்தில் 18 விழுக்காடு அளவிற்கு வருவாயின் அளவு இருக்கும் என்று கூறப்படுகிறது. நேரடி வரி இனமான வருமான வரியின் மூலமாக 7,70,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் இருப்பதாகவும், இது மொத்த வருவாயில் 22 விழுக்காடு என்ற அளவிற்கு அரசுக்கு அதிக வருமானங்கள் தரும் வகையில் 2வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் வருவாயில் கிட்டத்தட்ட 24 விழுக்காடு அளவிற்கு கடன்கள் மூலமாக பெறப்படுகிறது. உலக வங்கி, கடன் பத்திரங்கள் மற்றும் இதுபோன்ற பல்வேறு வகையிலான வகையினங்கள் மூலமாக மத்திய அரசானது கிட்டத்தட்ட 8,40,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு வருடத்தில் பெறுவதாக கூறப்பட்டுள்ளது. நன்றி.